நடிகர் விமல் அவர்களுக்கு வந்து 1 வருஷம் சிறை தண்டனை விதிச்சு நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதனால வந்து தமிழக மக்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அவர் நல்ல மனுஷன் தானே, யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போக மாட்டாரு, எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா எடுத்துப்பாரு, காமெடியா பேசக்கூடிய நபர் தானே, இவர் மேல என்ன குற்றச்சாட்டு, எதுக்காக இந்த வழக்குல இந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அப்படி என்ன தப்பு தான் பண்ணாரு அப்படின்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலுமே எழுந்துகிட்டு இருக்கு. எஸ், இவர் வந்து சும்மா ஒன்றும் இவருக்கு இந்த தண்டனை வந்து கொடுக்கல, இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அந்த தப்புக்காக தான் இந்த ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன தப்பு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ நடிகர் விமல் அவர்கள பொறுத்தவரைக்கும் இவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கிறது பசங்க திரைப்படம் தான். இந்த படத்தின் மூலமா தான் இவர் கதாநாயகனா அறிமுகமானாரு. இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படத்துல ஒரு சைல்ட் ரோலா வந்திருப்பாரு. அதாவது விஜய் அவர்களுடைய நண்பர்கள்ல ஒருத்தரா வந்திருப்பாரு. ஸோ அந்த படத்துல பெரிதளவுல கவனிக்கப்படல. ஸோ அதுக்கப்புறமா பசங்க, களவாணி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல பேசக்கூடிய படங்களா தான் இருக்கும். பொதுவா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பசங்க படமுமே எல்லாருக்கும் ஒரு புடிச்சமான படமா இருக்கும். ஏன்னா, அந்த சின்ன பசங்களுக்குள்ள, அதாவது 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள மையமா வச்சு இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துல விமல் அவர்களுடைய கேரக்டருமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது மட்டுமே இல்லாம பசங்களுக்கு அப்புறமா களவாணி. களவாணி படம் வந்து இவருக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நெறைய பட வாய்ப்புகளுமே இவர தேடி வந்துச்சு. இதுல இவருடைய நடிப்புல வந்து மிகச்சிறந்த படங்கள்ல ஒண்ணு வாகை சூடவா. இந்த படத்துல வந்து ஒரு ஆசிரியரா நடிச்சிருப்பாரு. அதாவது எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்துக்கு போவாரு. அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமத்துக்கு போயி, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கல்வி அறிவு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போவாரு. அங்க அவர் சமாளிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த படம் இருக்கும். செங்கல் சூளையில மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகுறாங்க, எப்படி முதலாளிகள் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மையக்கருத்த வச்சு தான் இந்த படம் இருக்கும். ஸோ இதுல நம்மளுடைய விமல் அவர்களுடைய நடிப்பு வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பும் இருந்துச்சு. அந்த கதைக்களமும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இப்படி ஒரு குறிப்பிட்ட செலக்டிவான படங்கள வந்து சூஸ் பண்ணி நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ கலகலப்பு படங்களா இருக்கட்டும், விமல் அவர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு சென்டிமென்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி காமெடியும் ஒர்க் அவுட் ஆகும். கலகலப்பு மாதிரியான படங்கள்ல நல்லா வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருப்பாரு. ஸோ இப்படி வந்து இவருடைய படங்கள் வரிசைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு படத்திலயுமே ஒவ்வொரு விதமான சில இருக்கும். அதுக்கப்புறமா வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாரு. இப்படி இவருடைய நடிப்புகள் வந்து பேசக்கூடிய அளவுல இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, மன்னர் வகையறா திரைப்படத்துல வந்து விமல் அவர்கள் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட பிரச்சனையினால தான் இவருக்கு இன்னைக்கு இந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏன்னா, மன்னர் வகையறா படத்துல வந்து தயாரிப்புக்காக வந்து நம்மளுடைய விமல் அவர்கள் ஒரு ஃபைனான்சியர் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அதாவது கடனா வாங்கியிருக்காரு. இந்த படத்தோட மன்னர் வகையறா படத்தோட தயாரிப்பு பணிக்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து கடனா வாங்கியிருந்திருக்காரு. மன்னர் வகையறா படத்த எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு படம் வந்து ஒரு காமெடியான படம். ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து வயிறு வலிக்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படம். இதுல வந்து நீலிமா ராணி, அதுக்கப்புறமா வந்து சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவரையுமே கடைசியில ஒரு ஃபன் கேரக்டரா மாத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்குமே அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு சிரிக்கக்கூடிய, ஒரு ரசிக்கக்கூடிய படமா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கும், இந்த ஒரு தீர்ப்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த ஃபைனான்ஸ் விஷயத்துல தான் பெரிய பிரச்சனையே மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து கடன் வாங்கியிருக்காரு விமல் அவர்கள். அதுக்கப்புறமா திருப்பி குடுக்குறதுக்காக அந்த கேட்டிருக்காரு. அந்த ஃபைனான்சியர் பேர் என்னன்னா கோபி. இந்த கோபி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது ஒரு கோடிக்கணக்குல வந்து அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு நம்மளுடைய விமல் அவர்கள். ஸோ திருப்பி குடுக்குறப்போ அவர் கையில பணம் இல்லாததால செக் குடுத்திருக்காரு. செக்ல வந்து 4,50,00,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதி குடுத்திருக்காரு. இப்போ அந்த செக்க வந்து கோபி அவர்களுமே வாங்கிட்டாரு. வாங்கிட்டு பேங்க்குக்கு போயிருக்காரு. பேங்க்ல போய் குடுத்திருக்காரு. ஸோ பேங்க்ல குடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த செக்குக்கு வந்து பணம் இல்ல. ஸோ அவர் மென்ஷன் பண்ண அக்கவுண்ட்ல வந்து பணம் இல்லாததுனால செக் வந்து ரிட்டர்னா வந்துருச்சு. ஸோ இதனால ஃபினான்சியர் கோபி அவர்கள் வந்து ரொம்பவே கோவத்துல போயிட்டு வழக்கு தொடர்ந்துட்டாரு. கேஸ் குடுத்துட்டாரு. ஸோ இந்த வழக்கு தான் நடந்துட்டு வந்துச்சு. ஸோ இந்த வழக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த வழக்கோட தீர்ப்பா தான் இப்படி ஒரு முடிவு குடுத்திருக்காங்க. ஏன்னா, அந்த செக் மோசடி பண்ணதுல, அப்புறம் ஏமாற்றுதல், இந்த பிரிவுகளின் மீது வந்து நம்மளுடைய விமல் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துனாங்க. ஸோ இந்த மோசடிகளின் அடிப்படையில இவருக்கு வந்து 1 வருஷம் சிறை தண்டனை வந்து குடுத்திருக்காங்க. ஏன்னா, நம்ப வச்சு ஏமாத்துறது, செக் மோசடி அப்படின்ற பிரிவுகளின் கீழ இவருக்கு வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. ஸோ இத பார்த்த ரசிகர்கள் தான் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா, இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனையா தான் இருக்குது. ஏன்னா, கடன் வாங்குறது ஈஸியா இருக்குது. திருப்பி குடுக்கும்போது வந்து ரொம்பவே பிரச்சனைகள சந்திக்கிறோம். இப்போ ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தவங்கட்டருந்து வாங்கிடுறோம் டக்குன்னு. ஆனா, திருப்பி குடுக்குறப்போ அவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஒண்ணு அவங்க வாங்குறவங்க சைட்ல இருந்து பிரச்சனை இருக்கும். இன்னொன்னு குடுக்குறவங்க சைட்ல இருந்து பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம பணத்த வந்து குடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில வாங்கிடுவோம். ஆனா, அந்த டயத்துக்குள்ள நம்மளால குடுக்க முடியாம போயிடும்.
ஸோ எவ்வளவுதான் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், கோர்ட்டுக்கு வீடுக்குன்னு அப்படின்னு அலையிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ நடிகர் விமல் அவர்களுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. மன்னர் பகீரா படத்துக்காக அந்த 4,50,00,000 செக் கொடுத்ததுனால, அந்த செக் பவுன்ஸ் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வந்ததுனால, பணம் இல்லாததுனால தான் கேஸ் வரைக்கும் போய் இந்த வழக்கோட தீர்ப்புல நீதிமன்றம் வந்து பரபரப்பான தீர்ப்பு இப்போ வழங்கியிருக்கு. ஸோ அவர் வந்து இப்போ நம்மளுடைய விமல் அவர்கள் மேல்முறையீடு செய்யக்கூடிய வகையில இந்த ஒரு தண்டனையை வந்து அமலாக்கம் செய்யறது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ உடனடியா அவர் வந்து சிறைக்கு போக போறது கிடையாது. இவர் வந்து மேல்முறையீடு பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசமுமே கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால அடுத்து என்ன ஆக போகுது, இந்த கேஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மேல்முறையீடு பண்ணாங்கன்னா இவங்க பக்கத்துல என்ன நியாயம் இருக்கு, எதனால அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆச்சு, எதனால பேங்க்ல வந்து பணம் இல்லாம போச்சு அப்படிங்கிறத அவங்க விளக்குவாங்களா, இல்லைன்னா திரும்பவும் அந்த இவங்க விளக்கம் கொடுக்க முடியாம சிறை தண்டனை அனுபவிக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப விமலவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அந்த பேட்டிகள் கொடுக்கறது ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. யார் எப்படி கேள்வி கேட்டாலுமே அதை மடக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் தான் விமல் அவர்கள். எல்லாமே ஒரு ஃபன்னா அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே ஃபன்னா கொண்டு போயிட்டு இருப்பாரு. விமல் அவர்கள் கிட்ட வாயை கொடுத்தா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. பதிலுக்கு ஏதாவது பேசுவாரு, நல்லா ஃபச்சு செஞ்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நபர் இப்போ வந்து சிறை தண்டனை அனுபவிக்க போறாரோ அப்படின்னு எல்லாருமே வந்து கவலையில இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் தானன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில நடிகர்கள்லாம் இருக்காங்க. சில நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து கேஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாரி சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு. ஏன்னா, அது நடிகர்களுக்கும் நடந்திருக்கு, நடிகைகளுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு போயிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு யார் மேலயாவது இடிச்சுறது. ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை வருது. அவங்க இடிச்சதுனால அவங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே காயமடைஞ்சிருது. இப்படி மாதிரியான சம்பவங்களுமே நெறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நெறைய பேர் வந்து கேஸ் வாங்கி, ஸோ அது மூலமாவும் அந்த வழக்கு விசாரணை, தீர்ப்பு, தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்போ விமல் அவர்களுக்கு இந்த மாரி ஒரு சம்பவத்தினால வந்து இந்த பிரச்சனை பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. இந்த பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து ஓகே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அப்போத்துலேருந்து போயிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு ஓகே இந்த பிரச்சனை இப்படி இருந்திருக்கு. இவர் வந்து கேஸ் ஆகி பணம் குடுக்காம இருந்திருக்காரு. ஸோ செக் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்களே இப்போ தான் நெறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால வந்து என்ன ஏதுன்னு தெரியல. இது வந்து விமல் தரப்புல இருந்து முழுசா சொன்னா மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து வெளிப்படையா பேசிற முடியாது. சும்மா வந்து சாதாரணமா விமல் மேல மட்டுமே தப்பு இருக்குன்னுலாம் சொல்லிற முடியாது. அப்படின்ற மாதிரி விமலுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாம கடன் வாங்கணும்? திருப்பி குடுக்குறப்போ வந்து இப்படி ஏமாத்தணும். தேவையில்லாத வேலை தானே அப்படின்ற மாதிரி அவருக்கு அகைன்ஸ்டாவும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஓகே ஏதோ அவசரத்துல வாங்கிட்டாரு. திருப்பி குடுக்க முடியாம கஷ்டப்படுறாரு போல. பாவம். இத வந்து நீங்க பேசி தீர்த்திருக்கலாம். எதுக்காக வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்கள வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. விமல் அவர்கள் இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிஸியா தான் இருக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. கொஞ்ச காலங்கள் மஞ்சள் பை இந்த மாரி படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கான பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய வகையில தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசென்ட்டா கூட அவருடைய படங்கள் வந்து வெளியாச்சு. இப்போ மறுபடியுமே அவர் வந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய படங்கள் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஆவலா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவருக்குமே நெறைய ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்ப ஃபீலிங்ல இருக்கிறாங்க. இது மட்டுமே இல்லாம இவருடைய படங்கள் வந்து அடுத்தடுத்து வெளியாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாரியான ஒரு சம்பவத்துல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடிகர் விமல் அவர்கள பிடிக்குமா? அப்படிங்கிறதையும், அவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும்? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.